விஜய் காவேரி பாக்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கார்ல வந்துட்டு இருக்காங்க. இங்க குமரன் அம்மா காவேரி குங்குமப்பூ போட்டு பால் குடிக்க கூடாதுன்னு திட்டினதுனால காவேரி வருத்தமா பால்கனியில உட்காந்து குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் வந்துகிட்டு காவேரி இங்க வா, உன்டைய ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உன்னை என்னன்னு சொல்லிட்டு காவேரியும் பேச வராங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி நீ அன்னைக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் நான் வெளியில அவ இந்த வீட்டை விட்டு அனுப்பின சொல்றேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கே தெரிஞ்சிச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்ன விஷயம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேட்கும்போது, மாமி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. மாமியா? மாமிக்கு எப்படி தெரியும்? நானே எங்க வீட்லயே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது யாருக்குமே தெரியாதே அப்படி சொல்றாங்க. மாமி தான் சொன்னாங்க, பக்கத்தாத்துக்கு ஒரு புதுசா ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்பனா நான் நினைச்சதெல்லாம் உண்மை கிடையாதா? அப்படி சொல்லிட்டு விஜய் வருத்தமா கேட்கறாங்க. நீங்க நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா வந்து அவங்க சொன்னது வந்து வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி சொல்ற? குழப்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க, கங்கா அக்கா கன்சீவா இருக்காங்க. அததான் அந்த மாமி சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் கன்சீவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோனமே, காவேரி நான் நினைச்சது சரிதான். பாத்தியா நீ சொல்லாமலே எனக்கு அந்த கடவுளே வந்து எனக்கு தெரியப்படுத்திட்டாரு பாத்தியா அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி காவேரி வா உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசலாம் அப்படின்றாங்க. அந்த நேரத்துல குமரன் அம்மா வந்துகிட்டு என்னடி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க அப்படியும் அதாவது காவேரி அம்மா ஆக போறா. நான் வந்து என்னுடைய காவேரியை வீட்டுக்கு கூட்டு போக போறேன். இனிமேல் நீங்க யாருமே தடுக்க முடியாது. வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கூப்பிட்டு போறாங்க. தாத்தா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு காவேரி கன்சீவா இருக்கான்னு சொன்னது சாரதா மனசு மாறிடுது. சாரதா சந்தோஷமா விஜய் கூட அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.